ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், இப்போ தெருநாய் பிரச்சனை இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. அந்தந்த இடங்களில் வந்து தெருநாய்க்கள் இருக்கக்கூடாது, தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பினரிடையும் பிரச்சனை போயிட்டே இருக்குது. இப்போ தெருநாய் முதல்ல ஒருத்தவங்களை கடிக்குது அப்படின்னா என்ன ஃபஸ்ட் எய்ட் அந்த இடத்துல நடத்த முடியும்? ஏன்னா விபத்து நடந்துச்சுன்னா உடனே ஒரு ஃபஸ்ட் எய்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி தெருநாய் கடிக்க என்ன ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு இருக்கு? கண்டிப்பாக அந்த கடித்த இடத்த வந்து நல்லா வாஷ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ரன்னிங் டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணணும். அது மாதிரி ஓப்பன் உண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டு நம்ம போட்டு இந்த டைட்டாக கட்டுறது, இந்த மாதிரி அழுக்கு துணியை வச்சுட்டு எதாவது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு ஃப்ரெஷ் கிளாத் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு வந்து அது மேலே ஒரு ரேப் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் ஒரு காஸ் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க, காஸ் பீஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெரைலாக இருக்கும். ஸோ ஸ்டெரைலாக இருக்க காஸ் பீஸை மேலே சுற்றிட்டு இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான். ஏன்னா வந்துட்டு வீட்டில் வந்து நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணாலும் திருப்பி ஹாஸ்பிட்டல் கட்டாயம் போய் தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு ரேபிஸ் தடுப்பூசி போட வேண்டியது இருக்கும், டெட்டனஸ் தடுப்பூசிகள் போட வேண்டியது இருக்கும். மேலே வந்து சப்போஸ் டீப் காயமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் தேவைப்படலாம், இல்லைனா வந்து ட்ரெஸ்ஸிங் தேவைப்படலாம், ஆன்டிபயோட்டிக் ட்ரெஸ்ஸிங் தேவைப்படலாம். அதெல்லாம் வந்து அந்த சர்ஜன் டாக்டர் தான் பார்த்துட்டு முடிவெடுக்க முடியும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து பண்ணுறது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேசிக் ஃபஸ்ட் எய்டு. அந்த பேசிக் ஃபஸ்ட் எய்டில் ரன்னிங் டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெரைல் காஸோ இல்லைனா ஒரு சுத்தமான துணியை வந்து போட்டு மூடிட்டு உடனே பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு போகிறது தான் கரெக்டான ஒரு முடிவாக இருக்குமே தவிர வீட்லேயே உட்காந்து எதுவும் நம்ம பண்ண வேண்டாம். எவ்வளோ நேரத்துக்குள்ளே மருத்துவமனை போய் பார்க்கணும் டாக்டர்? அன்றைக்கே போய் பார்த்துடணும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 செகண்டில் இருக்கணும், 10 செகண்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஆனால் கடிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டிலே பண்ணக்கூடாது. ஒரு 1 hour 2 hours கூட கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போயிடலாம். அதுக்கு மேலே டைம் எடுக்காது. எங்கெல்லாம் எதுவும் இப்போ நீங்கள் சப்போஸ் சென்னையில் இருக்கீங்கன்னா தடுக்கி வந்து 5-10 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு நர்சிங் ஹோம் வந்துடுது. சப்போஸ் நீங்கள் கிராமத்து சைடில் இருந்தால் கூட வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லைனா ஒரு பக்கத்துலேயே இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து அந்த நாய்க்கடிக்கான தடுப்பூசிகள், நாய்க்கடிக்கான தேவையான ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் ஈஸியாக வந்து வித்தின் ½ hour 1 hour டைம் நீங்கள் போயிடலாம். ஸோ கடிச்சதை வந்து விட்டுட்டு நம்ம அடுத்த நாள் போய் பார்த்துக்கலாம், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு டிலே பண்ணுறது தான் தவறு. ஸோ கடிச்ச அன்னைக்கே போயிடுறது, வித்தின் 1 hour 2 hour போயிடுறது நல்ல விஷயம். ஓகே டாக்டர். இப்போ ரேபீஸ் தடுப்பூசி போட்ட நாய்கள் கடிச்சாலுமே பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா, இல்லை ஊசி போட்டுட்டாங்கன்னா வராதா, இல்லை நாய்களுக்கு எத்தனை முறை ஊசி போட்டிருந்தா அந்த பாதிப்பு குறைவாக இருக்கும் அந்த மாதிரி? இல்லை, ரேபீஸ் தடுப்பூசிகள் வந்து நாய்களுக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த நாய்களுக்கு ரேபீஸ் வராது. ரேபீஸ் வராதுன்னா அந்த நாய்க்கு அடிச்சா நம்மளுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, எந்த நாய்க்கு ஊசி போட்டிருக்கு ஊசி போடலன்னு சொல்லிட்டு அதுங்கன்னா வந்துட்டு கழுத்தில் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டா சுற்றிக்கிட்டு இருக்குங்க, தெரியாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னோன் பைட்டாக தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாய் கடிச்சதுனாலே நம்மளுக்கு தெரியாத நாய் தான். ஸோ அந்த நாய்க்கு தடுப்பூசி போட நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எந்த கடியாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரேபிஸ் கடியாக தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம உடனே போய்ட்டு தடுப்பூசி போடுறதுல ஒரு ஆர்வத்தை செலுத்துவோம். மக்கள் எல்லாரும் போய் தடுப்பூசியை கரெக்டாக போடுவாங்க. பிரச்சனை என்ன வருதுன்னா இப்படி தான், எந்த நாய் கடிச்சுன்னு தெரியல, நல்ல நாயாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக போய் முடியுது. ஸோ அதனால் வந்து எனி அன்னோன் பைட், அதாவது நம்மளுக்கு தெரியாத நாய் எது கடிச்சாலுமே அந்த ரேபிஸ் நாயாவே நம்ம நினச்சிக்கணும். நம்ம போய் தடுப்பூசியை போட்டுக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். இதில் தான் நாய் ஊசி போட்டிருக்கு அதெல்லாம் ரொம்ப ஆராய வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. இப்போ ரேபிஸ் அந்த நாய்கள் கடித்த பிறகு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுதுன்னா சிம்டம்ஸ் எந்த மாதிரி காட்டும்? இப்போ டிலே பண்ணிட்டாங்க அப்படின்னா சிம்டம்ஸ் எந்த மாதிரி காட்டும் அப்படின்றத சொல்லுங்கள். இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. சிம்டம்ஸ் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு டைமிங்கில் வந்துட்டு டெவலப் ஆகும். சில பேர் வந்துட்டு இவங்களுக்கு நெஞ்சிலையோ இல்லைனா மூஞ்சிலையோ கடி வாங்கியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சிம்டம்ஸ் சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மூளையில் போயிட்டு அந்த ரேபிஸ் வைரஸ் வந்து தங்கி அந்த இடத்துல குட்டி போடுறது பேர் தான் நெக்ரி பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே டெவலப் ஆகும்போது தான் நம்மளுக்கு சிம்டம்ஸ், அதாவது அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஆனால் சப்போஸ் காலில் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, கால்லேருந்து மூளைக்கு போகிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அப்போ சிம்டம்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு டைம் டெய்லே கூட ஆகும். ஸோ மூஞ்சில் கடிச்சிருந்தா வித்தின் வீக் கூட ரேபிஸ் வரலாம். ஆனால் காலில் கடிச்சிருந்தா வித்தின் மந்த்ஸ் ஆகும். ஓகேங்களா? மாதக்கணக்கு கூட ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு எங்கே கடிக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு சிம்டம்ஸ் அறிகுறிகள் டெவலப் ஆகிறதுக்கு, ரேபிஸ் சிம்டம்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான டைம் வந்து லைன் இருக்குது. அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு ஜுரம் ஆரம்பிக்கும், தலைவலி ரொம்ப பயங்கரமாக ஆரம்பிக்கும். அதை தாண்டி வந்துட்டு நம்மளுக்கு நெக் ஸ்ட்ரெயின், அதாவது நெக் ரொம்ப ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் ஆகும். இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாசிக் ரேபிஸ் ஃபியூச்சர்ஸ்னு சொல்கிறோம்ல, நாய் மாதிரியே பண்ணுவாருன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது வந்து கிளாசிக்கல் ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தண்ணி பார்த்தாலோ இல்லை தண்ணி சவுண்டு கேட்டாலோ ரொம்ப பயம் வரும். ஹைட்ரோனா வாட்டர், ஃபோபியானா பயம். இந்த பயங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. லைட்டை பார்த்தா ஒரு
டிஸ்டிங்விஷ் ஃபீச்சர்ஸ் பிடிக்காது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு லேட்டர் ஸ்டேஜஸில் ஆரம்பிக்குது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அறிகுறிகள் தெரிஞ்சு நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லை. அறிகுறிகள் வந்துருந்ததுன்னா மரணம் உறுதின்றது எழுதி வச்சுக்கணும். ரேபிஸோட சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா 100% ஃபேட்டல், 100% அவங்க இறந்து தான் போவார்கள் அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக மனசில் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ரேபிஸ்க்கு என்ன அறிகுறி வரும் அப்படின்ற அறிகுறிக்கே போகாதீங்க. நாய் கடிச்சதுன்னா போய் தடுப்பூசி போடுங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். ஏன்னா தடுப்பூசி மூலியமாக அந்த ரேபிஸ் 100% தடுக்கப்படும். அப்போ ஏன்னா தடுக்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரேபிஸ் வந்ததுக்கப்புறம் அவனை காப்பாற்ற முடியாது. அப்போ காப்பாற்றுறது வந்து முடியாதுன்னும் போது அதோட அறிகுறி என்ன, அதோட இது என்ன நம்ம தெரிஞ்சு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. அப்போ தடுப்பு நடவடிக்கைகள் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ரேபிஸ் வந்துருச்சு, அவங்க வந்து அலட்சியமாக இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் வருதுன்னா அவங்க மூலமா பக்கத்தில் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸுக்கு அந்த மாதிரி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த மாதிரி பரவாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ டாக் அப்படின்னும் போது வந்துட்டு அந்த லேட்டர் எண்டு ஸ்டேஜ் ஆஃப் ரேபிஸ்ன்னு சொல்லும் போது அந்த ஜொல்லு ரொம்ப ஊற்றும். ஓகேங்களா? அந்த டைமில் தான் வந்து ரேபிஸ் வைரஸ் வந்து அந்த சலைவாலெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஃபீவர் இந்த மாதிரி தலைவலின்னு இருக்கும் போதே ஒரு அன்கான்ஷியஸ் மாதிரி ஆகிறாங்கன்னும் போதே நம்ம கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம். ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ரேபிஸ் சஸ்பெக்ட்னா ஐசோலேஷனில் வச்சுருவாங்க, தனிமையில் வச்சுருவாங்க, தனி ரூமில் வச்சுருவாங்க, மற்றவங்களும் மிங்கில் ஆகலாம். ஸோ அவங்க மூலியமாக மற்றவங்களுக்கு பரவுறதுன்றது சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? நீங்கள் ரேபிஸ்னு தெரிஞ்சும் நீங்கள் வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் வந்து தண்ணியை பார்த்தாலும் பயப்படுறான், மற்றவங்கள வந்து எச்சைகள் வந்து படுற அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக அவங்க கூட இருக்கீங்கன்னா தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடி வந்து ஜென்ரலாக அந்த மாதிரி ரேபிஸ் பேஷண்ட் இருக்க மாட்டாங்க. ஜென்ரலாக ரேபிஸ் அறிகுறிகள் வந்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படியே பார்ப்போம், பார்த்து அதை அட்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அட்மிஷன்லேயே இது ரேபிஸ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க மோஸ்ட்லி. ஸோ உடனே ஐசோலேஷனில் வச்சுருவாங்க, தனிப்பட்ட ரூமு, தனிப்பட்ட இது அப்படின்றதுனால மனுஷங்கள்லேருந்து மனுஷங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப 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 குறைவு. ஓகே டாக்டர், ஒரு சின்ன டவுட்டு. இப்போ நாய் என்னை கடிச்சிருச்சு, அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு தடுப்பூசி போடுறேன்னா, இப்போ நம்ம போலியோக்குலாம் தடுப்பூசி போடுறோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் முன்னாடியே ஊசி போடுறது அப்படி இருக்குதா, இல்லை ரேபிஸ் அப்படி போட்டுக்கலாமா? இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியே தடுப்பூசி போடுறதுன்றது வந்து போடலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து என்ன யூஸ்ன்னு பார்க்கணும். ஏன்னா அதோட ஆன்டிபாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸ் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு 3-4 மந்த்ஸில் வந்து அதோட வீரியம் குறைஞ்சிரும். நீங்கள் இன்னைக்கு தடுப்பூசி போட்டீங்க, அடுத்த 3 மாதம் நாய் எதுவுமே உங்களுக்கு கடிக்கல, அப்போ அந்த வேக்சின் வேஸ்ட் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? 3 மாதம் தாண்டி 4வது மாதம் கடிச்சிருச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி போய் போட்டு தானே ஆகணும். ஸோ அதனால வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரூவனாக வந்துட்டு இந்த ஒரு ஊசி போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஊசி போடலாம். இல்லை அப்படின்னா இந்த நோய் எல்லா வருஷமும் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எல்லா வருஷமும் இந்த ஊசி போடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பன்னிக்காய்ச்சல் இருக்குது, ஃப்ளூ வைரஸ், எல்லா வருஷமும் செப்டம்பர் அக்டோபர் எல்லாரும் ஒரு ஷாட் போட்டு போங்கன்றது நம்மளோட அட்வைஸ். 60 இயர்ஸ் ப்ளஸில் இருக்கவங்க. ஆனால் நாய்க்கடின்றது என்னைக்கு வேணால் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். இந்த சீசனில் மட்டும்தான் நாய் கடிக்கும், இதுக்கப்புறம் கடிக்காது அப்படின்ற மாதிரி கிடையாது. அது மாதிரி ரேபிஸ் வேக்சின் ஊசி வந்துட்டு 3-4 மாதத்தில் அதோட எஃபெக்ட் ஃபேட் ஆகிடும். அப்படின்னும் போது இன்றைக்கி போட்டுட்டு நான் 3 மாதம் வரைக்கும் நான் இன்றைக்கி வந்து கடிச்சிரு, நான் ஊசி போட்டிருக்கேன், கடிச்சே தீருன்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? அதனால் வந்துட்டு இதில் முன்ஜாகிரதையாக போடுறதுல எந்த யூஸுமே இல்லை. அதனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சதுன்னா போய் போடுங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடிக்காத வரைக்கும் நீங்கள் இதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? அவசியமே இல்லைன்றதான் நம்ம பாருங்கள். ஓகே டாக்டர், இப்போ மெடிக்கல் டேர்ம்ஸாக இப்போ நிறைய நம்ம விஷயம் பேசணும். ஆனால் இப்போ சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது, தெருநாய்க்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆஸ் அ டாக்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெருநாய்க்கள் இருக்கிறது வந்து சில பேர் வந்து எலிகள் அதிகமாகிடும், இல்லை வந்து குரங்குகள்லாம் வரும்னு சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை பிள்ளைகளை கடிக்குது, வயதானவங்களை கடிக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெருநாய்க்கள் வந்து அவசியமா இல்லை இருக்கக்கூடாது? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கலாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தில் எந்த ஸ்பீஷீஸுமே அவசியம் தானே. ஓகே, எதுவுமே அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே கூடாது. ஓகேங்களா? எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சார்ந்து ஒன்று அப்படின்றது தான் லைஃபே வந்து. நம்ம ஒரு சுப்பீரியர் ஸ்பீஷீஸ். ஓகேங்களா? நம்ம வந்து இருக்கிறது ஹையஸ்ட் ஸ்பீஷீஸாக இருக்கும். ஸோ மற்றவங்கள வந்து மனிதருக்கே இருக்க குணம் வந்து மற்றதை அடக்கி வச்சிருக்கிறதுன்றது ஒரு குணம். அது வந்து தவறலை. இப்போ எங்கே பிரச்சனைனா நம்மளோட பசங்களை அந்த நாய்கள் கடிக்க வருது, நம்மளோட குழந்தைங்களுக்கு பாதிக்குது ஏற்படுதுன்னும் போது கண்டிப்பாக அதுங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணுன்றது எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ நம்ம குழந்தை வந்து தெருவில் போது ஒரு 5-6 நாய் சேர்ந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னும் போது அந்த 5-6 நாய் வந்து அளவுக்கு எப்படி இவ்வளோ ப்ரீட் ஆச்சு? அப்போ அங்கே தான் வந்து நம்ம கேள்விகள் வந்து எழுது. ஏன் முன்னாடி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஏன் பேசப்படலை? ஏன் வந்துட்டு ஒரு 15-20 வருஷம் 2000s இருக்கும்போது இந்த பிரச்சனையை பேசப்படலை? 90s கிட்ல நான் இருக்கும்போது இந்த பிரச்சனையாக வரல. அப்பயும் தெருவில் நாய் இருந்துட்டு தான் இருந்தது. நானும் பிஸ்கெட் போட்டிருக்கேனே, ஓகேங்களா, நாய் வாலாட்டி இருக்கேன் அப்படின்னும் போது இப்போ அதோட எண்ணிக்கைகள் ரொம்ப அதிகமாகிருக்கு. எண்ணிக்கைகள் அதிகமாகும் போது எல்லா இடத்துலையும் 1-2 லூசுங்க இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? மனிதர்கள் இல்லையா? எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் கொலையாளையாக இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் ரேஷ் டிரைவர் புள்ளிங்கோ மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து அந்த மாதிரி டாக்ஸ்லேயும்
குறும்பு பிடிச்ச டாக்ஸ் 1-2 இருக்கும், வம்பு இழுத்துக்கிட்டு இதாக பண்ணிக்கிட்டு. அது 1-2 அட்டாக் பண்ணுறத வந்து நம்ம பொதுவாக எல்லா நாய்கள் மேலேயும் நம்ம போட முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா இனி நாய்களே இருக்கக்கூடாது, நாய்கள் எல்லாம் கொன்றுங்க, நாய்கள் எல்லாம் டோட்டலாக அப்புறப்படுத்திடுங்க அப்படின்ற வாதம் தான் தப்புன்றேன் நான். நான் என்ன சொல்கிறேன்னா, நாய்கள் எண்ணிக்கை இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா இப்போதைக்கு அந்த நாய்கள் எல்லாம் ஏன்னா நம்ம பசங்களையும் காப்பாற்றணும். ஸோ நாய்களை கொண்டு போயிட்டு ஒரு ஷெல்டரை கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து வச்சு அந்த நாய்களுக்கு வந்து அந்த கருதரை ஆப்ரேஷன்ஸ் ஓகேங்களா, அந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அதோட எண்ணிக்கைகள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து கம்மி பண்ணுற வரைக்கும் நம்ம தெருவுகளில் நிறைய நாய்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது தான் கரெக்டான ஐடியா. கொஞ்சம் அதெல்லாம் கொண்டு அதுக்கப்புறம் தெருவுக்கு 1-2 நாய் இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஓகேங்களா, ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மெயின்டைன் ஆகும். அதேமாதிரி பெட் லவர்ஸ் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாய்களில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் குடும்பம் இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து வேற மாதிரி இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? எல்லாருமே வந்துட்டு அந்த குழந்தை தான் குடும்பம்ன்று வாழ்கிறதும் இல்லை. மனிதர்கள்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? சில மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பறவை சார்ந்து இருப்பாங்க. இந்த 2.0 படத்துலலாம் பக்ஷிராஜன் ஒரு கேரக்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் பெட்ஸ், அதாவது நாய்கள் பூனைகள் சார்ந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களும் மேடம் சில பெண்கள் சார்ந்து இருக்காங்க, சில ஆண்கள் சார்ந்து இருக்காங்க. ஆனால் இயற்கை பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களை சார்ந்து இருக்கிறது தான். ஸோ இவன் மாதிரி நிறைய வெரைட்டியில் ஹியூமன்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் யார் வந்து பண்ணுறது அவங்கவுங்க பாதிக்கப்பட்டது தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தேவை என்னென்னா யாருமே பாதிக்கப்படக்கூடாது. அப்போது இந்த நாய்கள் எண்ணிக்கை அதிகமாகி நம்ம குழந்தைங்க பாதிக்கப்படுதுன்னா அந்த நாய்கள் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான வழி என்ன? இப்போதைக்கு அந்த நாய்களை அப்புறப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த பெட் லவர்ஸோட கவலை என்ன? அந்த நாய்கள்லாம் கொன்றுவாங்க, அப்படி கொன்றுறீங்களே எல்லா நாய்களையும், தெருவிலேயே அப்புறம் எங்கே போவோங்க அப்படின்னு. அப்போது கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கலாம். அந்த எந்த இடத்துல ஷெல்டர்ஸ் இருக்குது, அந்த நாய்கள் எல்லாம் உங்கள் தெரு யார் பார்க்குறீங்களோ அந்த பெட் லவர் அந்த டாக்ஸை நீங்களே வந்து ஒரு கண்காணிப்பு கேமரா மாதிரி நாங்கள் செலுத்துகிறோம், நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அந்த நாய்களை நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ அந்த என்ஜிஓஸை இன்வால்வ் பண்ணுறது, பெட் லவர்ஸை இன்வால்வ் பண்ணுறது, காமன் ஸ்பேஸை உருவாக்குறது அப்படின்னு பண்ணி எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி அந்த நாய்களை பராமரித்தோம்னா இவங்களுக்கும் வந்து ஒரு டவுட் வராது. ஏன்னா இவங்க பயம் என்னன்னா கொண்டு போயிட்டு கொல்றதான் போகிறீங்க அப்படின்றது தான் இவங்களோட பயம். இவங்க என்ன சொல்கிறாங்க, சாவடிங்க அந்த நாய்ங்க எதுக்குன்ற குழந்தைய கடிச்ச நாய் உயிரோடு இருக்கக்கூடாதுன்றது மனிதர்களோட பார்வை. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஒரு விஷயமா நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நாய்களை அப்புறப்படுத்திட்டா வந்து இந்த இது வந்து டோட்டலாக போயிடும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வாதத்துக்கு கரெக்டாக இருந்தாலும் இயற்கைக்கு அது அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ தெருவுக்கு 1-2 நாய் இருக்கிறது அப்போதுலேருந்து இருந்துகிட்டு இருக்கு, அது இருக்கிறத தப்பு இல்லை. எண்ணிக்கைகள் கூடுதலாக ஆகினது வந்து அரசாங்கத்தோட தவறு. அந்த எண்ணிக்கைகளை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். எல்லாமே ஒரு விஷயம் நடக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் கிளம்ப வேண்டியது தான். ஓகேங்களா, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இறக்குறது நாய்க்கடியிலையா இல்லை சாலை விபத்துலையான்னு பார்த்தீங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் சாலை விபத்தில் இறக்குற எண்ணிக்கை தான் அதிகம். எவ்வளோ பேர் வந்துட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, லாரி கவுந்துருது, பஸ் ஆக்சிடெண்ட்டில் குழந்தைங்க ஸ்கூல் வேன் கவுந்து தீப்பிடிச்சு எரியுது, ஏர் இண்டியா ஃப்ளைட்டு மோதி 300 பேர் அட்ட ஸ்பாட்டை இறக்குறாங்க. இந்த சாலை விபத்துகள்லாம் இருக்குன்றதுனால இனி சாலையில் வண்டியே ஓடக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி நாளிலேருந்து ஒரு ரூல் கொண்டு வந்துடலாமான்ட்டு நம்ம அந்த மக்கள் கேட்கணும். ஏங்க எத்தனை குழந்தைங்க, நாங்களும் ஒரு 200 உதாரணம் 500 உதாரணம் காமிக்க முடியும். என்னென்னா ஒரு குழந்தை சாலை விபத்தில் இறந்துருக்கு அப்படின்ட்டு. கரெக்டாயா? நாய்க்கடினால இறந்ததோட சாலை விபத்துனால இறக்குற குழந்தைகள் எண்ணிக்கை மிக அதிகம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், திருப்பியும் டிராஃபிக்கை கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஏன் நடக்குது, யார் இந்த சரக்கை விற்கிறா, தயவு செஞ்சு சரக்கு கடைக்கெல்லாம் மூடுங்க, எப்படி சரக்கு அடித்த உடனே இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள் நம்ம அப்படி தான் சொல்கிறோமே தவிர இனி வாகனங்களே இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறதில்ல. எல்லாத்துக்குமே தீர்வு வந்துட்டு ஒழிக்கிறதுல கிடையாது, ஒரு ரெகுலேஷன் பண்ணி கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது தான். அதே தான் இங்கே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது பார்க்குறேன். நான் நாய்களை கொன்றுங்க, நாய்களே இருக்கக்கூடாதுன்றதை தாண்டி நாய்கள் இருக்கட்டும், நம்மளும் இருப்போம், ஆனால் அந்த நாய்கள் கட்டுப்பாடில் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வை. ஓகே டாக்டர், ஸோ இந்த நாய் பிரச்சனை, தெருநாய் பிரச்சனைன்றது வந்து நம்ம ஊரில் நிறைய போயிட்டுருக்கு. இதுக்கு மருத்துவ ரீதியாக இருக்கட்டும் இல்லைனா என்ன தீர்வு கொண்டு வரலான்றதை நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி மேடம், நன்றி.